Hey guys, welcome back to your channel. Hope you all are doing good. Guys, பெய்யுற மழைக்கு அதுக்கும் சுட சுட டீ கூட வாழைக்காய் பஜ்ஜி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான வாழைக்காயை இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அல்லது 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சோடா மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அல்லது நார்மல் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கடைசியாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டி வர வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க வாழைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.